ஆர்சிபி 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 18 வருஷமா ஒரு ட்ரோல் மெட்டீரியலா இருந்த ஒரு ப்ராடக்ட், ஒரு டீம் இப்ப ஜெயிச்சிருக்கு ஐபிஎல்ல. ஈசாலே கப்பு லாலிபப்புன்னு சொல்லிட்டு இருந்த இடத்துல அவனுக்கு ஒரு அப்ப விட்டுட்டு இதுக்கு தாண்டா எங்க கப்பு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்து நிறுத்திட்டாங்க. கப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும், டப்புன்னு இந்த கதையை கேளுங்க. எக்ஸாம்பிளுக்கு கேட்டீங்கன்னா நிறைய பேர் லைஃப்லயே நடந்திருக்கும். பசங்க என்னன்னா நிறைய பேர் போய் ஏன் நம்ம கூட நடந்திருக்கலாம், ஏன் நம்மளா கூட இருக்கலாம், ஒரு புள்ளிட்ட போய் பேசலாம்னு சொல்லிட்டு அந்த புள்ளிட்ட பேசி அப்படியே ப்ரொபோசல் பண்ணலாம்னு சொல்லி போய் பண்ணா ஆர்சிபி எப்ப ஜெயிக்குதோ அப்ப வந்து நீ எனக்கு ப்ரொபோஸ் பண்ண நான் அக்செப்ட் பண்றேன்னு சொல்லி நம்மள அசிங்கப்படுத்தி விட்டுருக்கும். எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். டே அந்த பிள்ளை என் ப்ரொபோசல் அக்செப்ட் பண்ணது கூட பரவாயில்லடா, ஆர்சிபி ஜெயிச்சதுக்கு அப்புறம் வந்து நீ ப்ரொபோஸ் பண்ண நான் அக்செப்ட் பண்றேன்னு சொல்லிச்சு பாத்தியா, அதுதானே முடியல அப்படின்னு சொல்லிட்டு வேதனையா இருந்த பசங்க எல்லாம் இப்ப போய் ப்ரொபோஸ் பண்ணுங்கடா, அந்த புள்ளைட்ட போய் கேளுங்கடா. ஆர்சிபிக்கு போராடுறனா இல்ல அந்த பிள்ளைக்கு போராடுறனா? ஆர்சிபி மேட்ச்ல மட்டும் ஜெயிக்கல, நம்ம வாழ்க்கையிலயும் ஜெயிச்சுட்டு போயிருக்காங்க. அதாவது இளைஞர் அணிக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டா இருக்காங்க. ஆர்சிபியே ஜெயிக்கும் போது ஒன்னால ஜெயிக்க முடியாத வாழ்க்கையில மகனை எந்திரிச்சு வாடா வாடா வா. என்னதான் எவ்வளவு ட்ரோல் வாங்கியிருந்தாலும் ஒரு கூலா மேட்ச் ஆடி ஜெயிச்சிருக்காங்க. அதுக்காகவே இந்த பாட்டை நம்ம கேட்கலாம். ஆமா நண்பர்களே, எனக்கு ஒரு டவுட். ஆர்சிபியோட கேப்டன் கோலி தானே, ஆனா வேற ஒருத்தர் ஏன் வந்து டிராஃபி வாங்கினாரு?